ஒரு படித்தான வரிசையின் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான மூலக்கூறு நிறை வேறுபாடு என்ன? ஏ 14 அமு, பி 16 அமு, சி 1 அமு, டி 12 அமு. சரியான பதில் ஏ 14 அமு. 2. ஒரு படித்தான வரிசையில் அடுத்தடுத்த உறுப்பினர்கள் ஒரு மெத்திலீன் CH2 தொகுதியால் வேறுபடுகின்றனர். கார்பனின் அணு நிறை 12 மற்றும் 2 ஹைட்ரஜன்களின் அணு நிறை 2 என்பதால் மொத்த மூலக்கூறு நிறை வேறுபாடு 14 அமு ஆகும். திடப்பொருட்கள் மற்றும் திரவங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு வாயு பொருளானது விரிவடைதல் தொடர்பாக என்ன பண்பை வெளிப்படுத்துகிறது? ஏ இது அழுத்தத்தின் கீழ் மட்டுமே விரிவடைகிறது. பி இது மிக குறைந்த விரிவாக்கத்தை கொண்டுள்ளது. சி இது வெப்பநிலையுடன் விரிவடையாது. டி இது மிக அதிக விரிவாக்கத்தை கொண்டுள்ளது. சரியான பதில் டி இது மிக அதிக விரிவாக்கத்தை கொண்டுள்ளது. 5. சரியான விடை டி சோகஸ்மெலி வாயுக்களில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிக குறைவு என்பதால் வெப்பப்படுத்தும் போது அவை திட மற்றும் திரவங்களை விட மிக அதிகமாக விரிவடைகின்றன. ஒரு வீடியோவிற்கான அமைப்புகள் மூலம் எதை மாற்ற முடியும்? ஏ வீடியோவின் பிரேம் விகிதம், பி வீடியோவின் வடிவம், சி படத்தின் பிரகாசம், டி வீடியோவின் ரெசல்யூஷன். சரியான பதில் பி வீடியோவின் வடிவம். சரியான விடை பி சோகஸ்மெலி ஒரு வீடியோவின் அமைப்புகள் செட்டிங்ஸ் மூலம் அதன் கோப்பு வடிவத்தை ஃபார்மேட் எயூகா MP4 அவி மாற்றியமைக்க முடியும். இது வீடியோவின் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துகிறது. 727 P30B என்ற வினையில் அலுமினியத்தின் அல் அணு எண் என்ன? ஏ 30, பி 13, சி 15, டி 27. சரியான பதில் பி 13. தனிம வரிசை அட்டவணையில் அலுமினியத்தின் அல் அணு எண் 13 ஆகும். இது அதன் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. கொடுக்கப்பட்ட அணுக்கரு வினையில் நிறை எண் ஆகஸ்ட் 27 இருந்தாலும் அலுமினியத்தின் அடிப்படை அணு எண் மாறாது. நமது சுற்றுச்சூழல் மூலம் என்ன சுற்றுச்சூழல் கூறுகள் வழங்கப்படுகின்றன? ஏ காற்று, நீர் மற்றும் நிலம், பி தங்குமிடம், உடை மற்றும் கருவிகள், சி தாதுக்கள், சூரிய ஒளி மற்றும் வெப்பம், டி மின்சாரம், எண்ணெய் மற்றும் எரிவாயு. சரியான பதில் ஏ காற்று, நீர் மற்றும் நிலம். காற்று, நீர் மற்றும் நிலம் ஆகியவை இயற்கையான சுற்றுச்சூழலின் அடிப்படை உயிரற்ற எபாயோட்டிக் கூறுகளாகும். இவை பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை வழங்குகின்றன. பி தங்குமிடம், உடை மற்றும் கருவிகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கூறுகள். இயல்பு திரிந்த சாரம் என்பது என்ன? ஏ அதிக நீர் உள்ளடக்கம் கொண்ட அசிட்டிக் அமிலம், பி எரிபொருளாக பயன்படுத்தப்படும் தூய எத்தனால், சி பிரிடினுடன் கலந்த எத்தனால், டி பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலவை. சரியான பதில் சி பிரிடினுடன் கலந்த எத்தனால். 3. எத்தனாலை குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாற்ற அதனுடன் பிரிடின் அல்லது மெத்தனால் போன்ற நச்சுப் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இது தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக இயல்பு திரிந்த சாரம் என்று அழைக்கப்படுகிறது. சிக்கலான உயிரினங்களில் எத்தனை அடிப்படை வகையான திசுக்கள் காணப்படுகின்றன? ஏ 4, 4, பி 2, 2, சி 3, 3, டி 5, 5. சரியான பதில் ஏ 4, 4. 1. விலங்கு திசுக்கள் எபிதிலியல், இணைப்பு, தசை மற்றும் நரம்பு திசு என 4 அடிப்படை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் உடலில் குறிப்பிட்ட மற்றும் முக்கியமான செயல்பாடுகளை செய்கின்றன. எண்ம விதியுடன் தொடர்புடைய விஞ்ஞானி யார்? ஏ மோஸ்லே, மோஸ்லே, பி டாபனியர், டோக்ரேனா, சி மெண்டலேவ், மெண்டலீவ், டி நியூலாந்து, நியூலின்ஸ். சரியான பதில் டி நியூலாந்து, நியூலின்ஸ். 1. நியூலாந்து 1866 தனிமங்களை அவற்றின் அணு நிறையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தும்போது ஒவ்வொரு 8வது தனிமமும் முதல் தனிமத்தின் பண்புகளை பெற்றிருப்பதை கண்டறிந்தார். இதுவே எண்ம விதி எனப்படுகிறது. 2.
பால் உற்பத்தியில் பாலூட்டி சுரப்பிகளின் எந்த பகுதி ஈடுபட்டுள்ளது? ஏ. காற்று நுண்ணறைகள் ஆல்வியோலி. பி. கருப்பை யூட்டரஸ். சி. பெலோப்பியன் குழாய்கள் ஃபல்லோப்பியன் டியூப்ஸ். டி. அண்டகங்கள் ஓவரீஸ். சரியான பதில் ஏ. காற்று நுண்ணறைகள் ஆல்வியோலி. 5. பாலூட்டி சுரப்பிகளில் உள்ள காற்று நுண்ணறைகள் ஆல்வியோலி எனப்படும் சிறிய பை போன்ற அமைப்புகளே பால் சுரப்புக்கு காரணமான செல்களால் ஆனவை. புரோலாக்டின் ஹார்மோனின் தூண்டுதலால் இந்த செல்கள் பாலை உற்பத்தி செய்கின்றன. மற்றவை பி. கருப்பை கரு வளர்வதற்கான இடமாகும். புரோட்டனேசியஸ் தொற்று துகள் என்பதிலிருந்து பெறப்பட்ட சொல் எது? ஏ. அமீபா அமீபா. பி. பிரியான் பிரைன். சி. விரியான் விரின். டி. சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம். சரியான பதில் பி. பிரியான் பிரைன். பிரியான் என்பது புரதத்தால் ஆன தொற்றுத் துகள் ஆகும். இது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ போன்ற மரபுப் பொருட்களை கொண்டிருக்காது. இது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நோய்களை உண்டாக்குகிறது. ஏ. அமீபா என்பது ஒரு செல் கொண்ட புரோட்டோசோவா வகை உயிரினமாகும். ஒலி எந்த வகையான ஊடகங்கள் வழியாக பரவ முடியும்? ஏ. வாயு திரவ அல்லது திட ஊடகங்கள். பி. வாயு மற்றும் திரவ ஊடகங்கள் மட்டும். சி. வெற்றிடம் மட்டும். டி. திட ஊடகங்கள் மட்டும். சரியான பதில் ஏ. வாயு திரவ அல்லது திட ஊடகங்கள். 3. ஒலி என்பது ஒரு இயந்திர அலை என்பதால் அது பரவுவதற்கு அதிர்வுகளை கடத்தக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளைக் கொண்ட ஒரு பருப்பொருள் ஊடகம் தேவைப்படுகிறது. எனவே ஒலி திட திரவ மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் உள்ள ஊடகங்கள் வழியாக பரவும். கூறுகள் ஒரே பாதையில் ஒன்றன்பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு மின்சுற்றுக்கான சொல் என்ன? ஏ. குறுக்குச் சுற்று ஷார்ட் சர்க்கிட். பி. பக்க இணைப்புச் சுற்று parallel சர்க்கிட். சி. திறந்த மின்சுற்று ஓபன் சர்க்கிட். டி. தொடர் இணைப்புச் சுற்று சீரீஸ் சர்க்கிட். சரியான பதில் டி. தொடர் இணைப்புச் சுற்று சீரீஸ் சர்க்கிட். 3. சரியான விடை டி. சோகஸ்மேலி தொடர் இணைப்பில் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது. எனவே அனைத்து கூறுகளின் வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்கிறது. இதில் ஏதேனும் ஒரு இடத்தில் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் மின்சுற்று முழுமையாக செயலிழந்துவிடும். பிஏ. ஏனோ 3. 2 இல் பிஏ ஆல் குறிக்கப்படும் தனிமம் எது? ஏ. போரான் போரோன். பி. பேரியம் பேரியம். சி. குரோமின் புரோமீன். டி. பெரிலியம் பெரிலியம். சரியான பதில் பி. பேரியம் பேரியம். 1. வேதியியலில் பிஏ என்பது பேரியம் பேரியம் என்ற தனிமத்தின் குறியீடு ஆகும். இது ஒரு காரமான் உலோகம். 2. ஏ. போரான் தனிமத்தின் குறியீடு பி ஆகும். சி. குரோமின் தனிமத்தின் குறியீடு Br ஆகும். டி. பெரிலியம் தனிமத்தின் குறியீடு பி ஆகும். உருளையின் அருகாமை முனையில் உள்ள நேர் மின்னூட்டங்கள் ஏன் ஈர்த்து வைக்கப்படுகின்றன? ஏ. விலக்கு விசைகள் காரணமாக. பி. ஈர்ப்பு விசைகள் காரணமாக. சி. நடுநிலையாக்கல் காரணமாக. டி. புவித்தொடுப்பு காரணமாக. சரியான பதில் பி. ஈர்ப்பு விசைகள் காரணமாக. 9. சரியான விடை பி. சோகஸ்மேலி நிலைமின் தூண்டலின் போது எதிர் மின்னூட்டம் கொண்ட ஒரு பொருள் அருகில் வரும்போது உருளையின் அருகாமை முனையில் உள்ள நேர் மின்னூட்டங்கள் ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு அங்கேயே நிலைத்திருக்கின்றன. பின்வருவனவற்றில் நவீன நீர்ப்பாசன முறை எது? ஏ. கிணறுகள் வெல்ஸ். பி. குளங்கள் பாண்ட்ஸ். சி. கால்வாய்கள் கனால்ஸ். டி. தெளிப்பு நீர்ப்பாசனம் ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். சரியான பதில் டி. தெளிப்பு நீர்ப்பாசனம் ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். தெளிப்பு நீர்ப்பாசனம் என்பது நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் ஒரு நவீன நீர்ப்பாசன முறையாகும். இது மேடு பள்ளமான நிலப்பகுதிகளிலும் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏ. கிணறுகள் ஒரு பாரம்பரியமான நீர் ஆதாரம். ஹாஸ்டோரியா எனப்படும் சிறப்பு வேர்களின் உதவியுடன் வாழும் உயிரினங்களிலிருந்து உணவைப் பெறும் உயிரினங்களைக் குறிக்கும் சொல் என்ன? ஏ. கூட்டுயிர்கள் சிம்பியன்ஸ். பி. ஒட்டொண்ணிகள் பாராசைட்ஸ். சி. தற்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆட்டோட்ரோஃப்ஸ். டி. மட்கொண்ணிகள் சாப்ரோஃபைட்ஸ். சரியான பதில் பி. ஒட்டொண்ணிகள்
பாராசைட்ஸ். 1. ஒட்டுண்ணித் தாவரங்கள் தாங்கள் வாழும் விருந்தோம்பி தாவரங்களிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ஹாஸ்டூரியா எனப்படும் சிறப்பு வேர்களை பயன்படுத்துகின்றன. இதற்கு கஸ்கியூட்டா ஒரு சிறந்த உதாரணமாகும். ஒரு காது எக்காளம் இயர் ட்ரம்பெட் முதன்மையாக என்ன செயல்பாட்டைச் செய்கிறது? A. அது நேர இடைவெளிகளை பதிவு செய்கிறது. B. அது கேட்பதற்கு உதவுகிறது. C. அது ஒலி துடிப்புகளை உருவாக்குகிறது. D. அது தூரங்களை அளவிடுகிறது. சரியான பதில் B. அது கேட்பதற்கு உதவுகிறது. சரியான விடை B. அது கேட்பதற்கு உதவுகிறது. காது எக்காளம் என்பது காது கேளாதோர் ஒலியை தெளிவாக கேட்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கூம்பு வடிவ கருவியாகும். இது ஒலியைச் சேகரித்து செவிப்பறைக்கு நேராகச் செலுத்துவதன் மூலம் ஒலியின் செறிவை அதிகரிக்கிறது. விலங்கியலில் பல் சூத்திரம் பொதுவாக எதைக் குறிக்கிறது? A. ஒரு விலங்கின் வாயின் அளவு. B. பல் சிதைவு செயல்முறை. C. பற்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு. D. ஒரு விலங்கு உண்ணும் உணவின் வகை. சரியான பதில் C. பற்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு. 1. பல் சூத்திரம் என்பது ஒரு விலங்கின் மேல் மற்றும் கீழ் தாடைகளின் ஒரு பாதியில் உள்ள பற்களின் வகை மற்றும் எண்ணிக்கையை வரிசையாக குறிப்பதாகும். மனிதனின் நிரந்தர பல் சூத்திரம் 2123 இன் கீழ் 2123 ஆகும். 2. A. வாயின் அளவுக்கும் பல் சூத்திரத்திற்கும் தொடர்பு இல்லை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?